சுதீஷ், கோவையில வெயிலோட தாக்கம் 2 மடங்கு அதிகரித்திருப்பதா சொல்லப்படுது. பொதுவா கோவைங்கிறது மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதி, அங்க குளிர்ச்சி அதிகமா காணப்படும் அப்படின்ற ஒரு சூழல்ல தற்போது வெப்பம் அதிகரிப்பதற்கான காரணம் என்ன? பொதுவாகவே சென்னை போன்ற பெருநகரங்களிலிருந்து அரசு அதிகாரிகளாகட்டும் சரி, தொழில் புரிபவர்களாகட்டும் சரி, அவர்களுடைய ஓய்வு காலங்களை கோவையில் வந்து கழிப்பதற்கு இந்த கோவை மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளை தேர்ந்தெடுத்து இங்கு வசிப்பதற்கான ஒரு சூழல் இருக்கிறது என்ற ஒரு நோக்கத்தோடு அதிகமாக இங்கு வருவது வழக்கம். அந்த அளவிற்கு இந்த கோவை மாவட்டமானது மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியை ஒட்டி அமைந்திருக்கிறது. கேரள எல்லையை ஒட்டி அமைந்திருக்கிறது. அதை தவிர மலைகளின் அரசி என்று சொல்லக்கூடிய உதகமண்டலம் ஒட்டிய ஒரு மாவட்டமாக இருக்கிறது. இவ்வாறு பல்வேறு ஒரு குளுமையான ஒரு சூழலை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு கோவை மாவட்டமானது கடந்த சில ஆண்டுகளாகவே அதனுடைய வெப்பநிலையானது தொடர்ந்து அதிகரித்து வருவதை நாம் கண்கூடாக பார்க்க முடிகிறது. இந்த ஆண்டு சுமார் 41 டிகிரியை தொடும் அளவிற்கு அதனுடைய வெப்பநிலையானது அதிகமாக இருக்கிறது. இதற்கு இந்த பகுதிகளில், அதாவது கோவை மாநகர பகுதியை எடுத்துக்கொண்டால் அதனுடைய வளர்ச்சி பணிகளுக்காக அதிக மரங்கள் வெட்டப்படுகிறது. இதை ஒரு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. இந்த சூழலில் வாகன பெருக்கமும் நாளுக்கு நாள் இந்த 4 சக்கர வாகனங்களுடைய எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வரும் ஒரு சூழல் நிலவி வருகிறது. இதன் காரணமாகவும் அதனுடைய வெப்பம் அதிகரித்து இந்த வெப்பநிலையானது தொடர்ந்து அதிகரிப்பு சூழல் பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே இந்த சுற்றுச்சூழல் பாதிப்பில் மக்களும் அரசும் இணைந்து செயல்பட்டால் மட்டுமே அந்த வெப்பநிலையை குறைத்து காட்ட முடியும் என்று சமூக ஆர்வலர்களும் தெரிவித்து வருகிறார்கள். நம்முடைய இது பற்றி பேசுவதற்காக, அதாவது தற்போது வரை ஒரு 3 லட்சம் மரக்கன்றுகளை நட்டு தேசிய விருதை பெற்ற யோகநாதன் நம்முடன் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சார் வணக்கம். தற்போது கோவை என்பது ஒரு சீதோஷ்ண நிலையம் என்பது ஒரு குளுமையான ஒரு சூழலில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக இந்த ஆண்டு அதிகமாக வெப்பத்தை நம்ம பார்க்க முடிகிறது. இதற்கு முக்கியமாக என்ன காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கோவை நகரில் 10 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த குளிர்ச்சி இன்னைக்கு இல்லை, வெப்ப நகராக அதிகமாக மாறிடுச்சு. சென்னையில் 99 டிகிரி வெயிலுங்கிறப்ப இங்கே 101 டிகிரி இருக்குது. காரணம் அதிகமாக மரங்களை வெட்டப்பட்டது. 2வது வாகன பெருக்கம். 3வது நீர்நிலைகளை சரியாக பராமரிக்காமல் பாதுகாப்பாக இல்லாது இருந்தது. பல நீர்நிலைகள் இன்னைக்கு பேருந்து நிலையம் கட்டுவதற்காக கூட குறிச்சி பகுதியில் ஒரு குளத்தையே ரொப்பியிருக்கிறோம். இந்த மாதிரி மனிதனுடைய வீட்டு கழிவுகள் அத்தனை கழிவுகளையும் குளங்களில் கொட்டுகிற நிலையை நாம் இன்று வரை பார்த்துட்டு இருக்கிறோம். இது 3 காரணங்கள் தான் முக்கியமானது. வெப்பத்திற்கு மனிதர்கள் என்ன செய்யலாம் என்று யோசிக்கிற போது எல்லோரும் நினைக்கிறார்கள் ஏசி வாங்கலாம் என்று நினைக்கிறார்கள். அவர்கள் அத்தனை பேரும் மரங்களை நடுவோம் என்று நினைத்தால் இந்த நகரம் குளிர்ச்சி நகரமாக மாறியிருக்கும். இன்னைக்கு அதிகமான வெப்பநிலை தமிழ் தற்போது, அதாவது இந்த ஏசி போன்ற சாதனங்களை அதிகமாக பயன்படுத்தப்படுவதற்கு பதிலாக மாற்றாக வீட்டு பகுதிகளிலும் பொது இடங்களிலும் மரங்களை அதிகமாக நட்டு வைக்கும் பட்சத்தில் இது போன்ற அதிகமான வெப்பநிலையை தவிர்க்க முடியும் என்பது இது போன்ற இயற்கையாளர்களுடைய ஒரு கருத்தாக இருக்கிறது.